கொஞ்ச நாள் முன்னால தொப்பியும் தாடியும் வச்சிருந்தவங்க என்ன கொலை பண்ண வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லி அவதூற பரப்பி இங்கே சமூக அமைதியை நிலைகுலைய செய்ய முயற்சி செய்த மதுரை ஆதீனம் சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல. அந்த விஷயத்துல காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு கூப்பிட்டா மனுஷன் வராம டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் முன்ஜாமீனுக்காக கோரிக்கை வைத்தார். இவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் சில கண்டிஷன்ஸையும் போட்டிருக்கிறாங்க. அதாவது மதுரை ஆதீனத்துக்கு 60 வயசு ஆயிட்டதுனால அவர் இருக்கும் இடத்தில் சென்று போலீஸ் விசாரிக்கலாம். ஆனா விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஒத்துழைக்கணும். விசாரணை சமயத்தில் தலைமறைவாகிறதோ இல்ல சாட்சிய கலைக்கிறதுக்கோ நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு நீதிமன்றம் கண்டிஷன் போட்டு இவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது. நம்மளுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். 60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் நீதிமன்றம் இந்த சலுகையை வழங்குமா? ஆதீனம்னா என்ன ஸ்பெஷலா? அவருக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? பொய் சொல்லி ஒரு சமூகத்தினரை இழிவுபடுத்தி இங்க ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ண ஒரு கிரிமினல் தானே ஆதீனம். அவருக்கு எதுக்கு இந்த ஸ்பெஷல் சலுகை? நியாயமான கேள்வி தானே? உங்க கருத்துக்களை பதிவு